கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக என் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட காரியங்களை குறித்து சிந்திக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் அவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு பெரிய வாரம் என்று சொல்லப்படுகிற இந்த காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினதை குறித்து நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக சிலுவையில் இயேசு பலியானார் என்பதை குறித்து யோசித்து பார்க்கும்படியாய், சிந்தித்து பார்க்கும்படியாய், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவினிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையின் நாட்களில் இருக்கிறோம். காலம் எப்பொழுது முடியும் யாருக்கும் தெரியாது. மரணம் எப்பொழுது வரும் யாரும் சொல்ல முடியாது. எந்த வயதிலும் வரலாம், இரவிலும் வரலாம், பகலிலும் வரலாம். இந்த உலகம் எப்பொழுது நின்று போகும் என்று யாருக்கும் தெரியாது. உலகத்தின் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். சமீப நாட்களில் கிழக்கே உள்ள நாடுகளில், தாய்லாந்து அருகில் உள்ள நாடுகளில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு பெரிய கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாய் விழுந்து நொறுங்கினது. உள்ளே இருந்தவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். அவ்வளவு உயரமான கட்டடத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு என்ன என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். சடுதியாய் மரணம் வந்தது. எப்படி வந்தது? உலகத்தின் அழிவில் வந்தது. நம்முடைய ஜீவன் எப்பொழுது நின்று போகும் என்று யாருக்கும் தெரியாது. அதை போல இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று தேவ தூதர்களும் அறியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது அவர் வருவார் தெரியாது. நாம் இயேசுவை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரும் எனக்கு சொல்லவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலுவையில் இயேசு தொங்கினார். அப்பொழுது நமக்காக பலியானார். பலியாக அவர் பலி செலுத்தப்பட்டார். பாவமில்லாத ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானார். அவரை சிலுவையிலிருந்து இறக்கினார்கள். இறக்கி கீழே வைத்தார்கள். வைத்த பொழுது மரியாள் அருகில் நின்றவள் ஓடி வந்து இயேசுவின் தலையை தன் மடியில் வைத்து கொண்டு புலம்பினாள். இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் பாவி என்று ஒத்துக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவம் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசு நம் பாவத்தை மன்னிப்பார் என்று நம்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இது நடக்குமா? இதை ஏற்றுக்கொள்ளலாமா? நம்ப முடியுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். சிலுவையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 2 குற்றவாளிகளில் ஒருவன், வலது பார்சத்தில் இருக்கிற குற்றவாளி, சிலுவையில் தொங்கிக் கொண்டே நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று அருகில் இருந்த மற்ற கள்ளனை பார்த்து சொன்னான். இவரோ ஒன்றும் செய்யவில்லையே என்று அறிக்கையிட்டான். அடுத்ததாக அவன் வாய்களை திறந்து என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனுக்கு மறு உத்தரவாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். அவ்வளவு ஒரு பெரிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, பரலோக பாக்கியத்தை அந்த நேரமே அவன் பெற்றுக்கொண்டான். யோசித்து பாருங்கள். இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வசனம் சொல்கிறது. இயேசுவை சிலுவையில் இருந்து இறக்கின போது இருந்த முக்கியமான 4 நபர்களை குறித்து இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இந்த யோசேப்பு யார் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அவன் அந்த பிலாத்துவின் ராஜாங்கத்திலே கவுன்சிலராக அவன் இருந்தான்.
எப்படிப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது? கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன், மதிப்பு மிக்க ஒரு ஆலோசனைக்காரன், மரியாதைக்குள்ள நடவடிக்கை உள்ள ஒரு ஆலோசனைக்காரன். யாருமே அவனை எளிதாய் மதிப்பிட மாட்டார்கள், மரியாதையோடு கூட அவனை நடத்துவார்கள். அப்படிப்பட்டவன். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, அவன் அந்தரங்க சீஷனாய் இயேசுவுக்கு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். யூதருடைய ஆலோசனைக்கு, இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் தர்க்கித்த போது, அவர்கள் யோசனை செய்தபோது, அந்த ஆலோசனைக்கும் அவருடைய செய்கைக்கும் சம்மதிக்காதவன் என்று வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அவன் என்ன செய்தானாம்? இயேசு சிலுவையில் தொங்கின போது, பெரிய ஓய்வு நாள் அடுத்ததாக வரப்போகிறபடியினாலே சிலுவையிலே மரித்தவர்கள் தொங்கக்கூடாது என்கிற ஒரு நியாய பிரமாணத்தின்படி அடக்கம் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை இருந்தது. இவன் பிலாத்துவினிடம் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். நீங்கள் செய்ததெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளவில்லை, சிலுவையில் அறைந்து இயேசுவை கொன்றீர்கள், அவருடைய சரீரத்தை கொடுங்கள், நான் அடக்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தனது சார்பாக இயேசுவின் சரீரத்தை துணிந்து போய் பிலாத்துவிடம் கேட்டான். யோசித்து பாருங்கள். எல்லாரும் ஓடிவிட்டார்கள், சீஷர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ஒரே ஒரு சீஷன் மாத்திரம், யோவான் என்கிற சீஷன் மாத்திரம்தான் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இயேசுவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான் என்று வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. இயேசுவின் சரீரத்தை கேட்டபோது போர்ச்சேவகருக்கு பிலாத்து உத்தரவிட்டான், போய் பாருங்கள், மரித்து விட்டார்களா என்பதை உறுதி செய்யுங்கள் என்றான். போய் பார்த்தால் 2 கள்ளர்கள் மரிக்கவில்லை, குற்றுயிராய் கிடந்தார்கள். அந்த நாட்டின் வழக்கப்படி அப்படிப்பட்டவர்கள் கால் எலும்பை முறித்து போடுவார்கள், அப்பொழுது அவர்கள் மயக்கம் அடைவார்கள், செத்து போவார்கள். அப்படி அந்த 2 பேரையும் கொன்றார்கள். அடுத்தது இயேசுவினிடத்தில், நடுவில் சிலுவையில் தொங்கின இயேசுவினிடத்தில் வந்தபோது அசைவின்றி காணப்பட்டார். உயிரோடு இருக்கிறாரா, செத்து போனாரா உறுதி செய்யும்படியாய் போர்ச்சேவகன் ஒருவன் ஈட்டியை எடுத்து அவருடைய மார்பில் குத்தினான். இரத்தமும் ஜலமும் வெளியே வந்தது. ஆனால் சரீரத்தில் எந்த அசைவும் இல்லை, மரித்து போய்விட்டார் என்பதை உறுதி செய்தவன் பிலாத்துவினிடம் சொன்னான். பிலாத்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கேட்டபடி எடுத்துக்கொள் என்று உத்தரவு கொடுத்தான். இப்பொழுது 2 கள்ளர்களையும் அவர்கள் போர்ச்சேவர்கள் இறக்கினார்கள். அவர்களிடம் இருந்த ஏணியை, 2 ஏணியையும் இவர்கள் வாங்கினார்கள். யாரெல்லாம் என்றால் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அடுத்தது நிக்கோதேமு என்கிற ஒருவன். அவனும் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் இவனை குறித்தே சொல்லப்படுகிறது. இந்த நிக்கோதேமு என்கிறவன் ஒரு ராத்திரியில் ஆரம்ப காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்தான். வந்தவன் என்ன சொன்னான்? இயேசுவே, நீர் தேவனோடு இருப்பதினால், தேவன் உம்மோடு இருக்கிறதினால் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களையெல்லாம் நீர் செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம் என்று வாயினாலே அறிக்கை செய்தான். இதை கேட்ட இயேசு மயங்கி போகி விடவில்லை. அவர் என்ன சொன்னார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி சொன்னார். எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை கேட்டான். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ போதகனாயிருந்தும் உனக்கு இது தெரியவில்லையா? காற்றானது தன் இஷ்டப்படி வீசுகிறது போல ஆவியானவரும் தனக்கு இஷ்டமானவர்கள் மத்தியிலே உலாவுகிறார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நிக்கோதேமு யார் என்றால் வசனம் சொல்லுகிறது, இவன் ஒரு அதிகாரியாக இருந்தான். பிலாத்து அரண்மனையிலே ஒரு அதிகாரியாக இருந்தான். அதிகாரி வேலை மாத்திரமல்ல, கடைசியில் சொல்லப்படுகிறது, இயேசுவே சொன்னார், நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் என்று குறிப்பிடுகிறார்.
அடுத்ததாக அவர் போதகமும் செய்யக்கூடியவராய், ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணக்கூடியவராயும் இருந்தார். அப்படிப்பட்டவர் என்ன செய்தாராம்? அரிமத்தியா ஊர் யோசேப்பும் இவரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் இருந்து இறக்கினார்கள். இந்த நிக்கோதேமு 100 ராத்தல் வெள்ளை போளமும் கரிய போளமும் வாங்கி கொண்டு வந்தார். ஒரு வெள்ளை துப்பட்டியையும் வாங்கி கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக அருகில் நின்ற சீஷன் யோவான் கீழே நின்று அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கிய போது கீழே நின்று தாங்கி பிடித்து கீழே இறக்கி வைக்க உதவி செய்தான் இந்த சீஷன் யோவான். அருகிலே நின்று தாய் மரியாள் பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருந்தாள். கீழே சரீரத்தை வைக்கும்போது மரியாள் வந்தாள். வந்து இயேசுவின் தலையை தன் மடியிலே வைத்து புலம்பினாள். என்ன சொல்லி புலம்பினாள்? நீ பிறந்தபோது மேய்ப்பர்கள் மாட்டுக்கொட்டிலை தேடி வந்தார்கள். தேவதூதர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், முன்னணியிலே பிள்ளை கிடத்தியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லி அடையாளம் சொல்லப்பட்டதை தேடி வந்தோம், கண்டுபிடித்தோம் என்று சொல்லி உன்னை குறித்து தேவதூதர்கள் அவர்களுக்கு சொன்னதை சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். நாங்களும் சந்தோஷப்பட்டோம். அதற்கு பிறகு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே நாங்கள் போய் தங்கினோம். 8வது நாள் நியாய பிரமாண முறைமையின்படி ஒரு ஜோடு காட்டு புறாவை பலியாக செலுத்தவும் உனக்கு பெயரிடவும் என்று சொல்லி தேவாலயத்திற்கு போனோம். உனக்கு ஆண்டவர் சொன்னபடியே இயேசு என்று பெயர் வைத்தோம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தேவதூதன் சொன்னான். அதனாலே உனக்கு அந்த பெயர் தேவாலயத்திலே வைக்கப்பட்டது. அப்பொழுது அங்கே ஒரு பெரிய வயதான ஒரு முதியவர் வந்தார். அவருடைய பெயர் சிமியோன். அவர் உன்னை கையில் ஏந்தி கொண்டு ஆண்டவரை தோத்தரித்தார். அவர் என்ன சொன்னார்? பிரஜாதிகளுக்கு ஒளியாக ஆண்டவர் உன்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார். இந்த பாலகனை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்றும் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்பொழுது நான் சமாதானத்தோடு போகிறேன். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறீர் என்று சொன்னார். இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் அநேகர் எழுந்திருக்கிறதற்கும் அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று உன்னை குறித்து சொன்னார். அடுத்ததாக என்னை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அப்பொழுது எனக்கு எதுவுமே புரியவில்லை. என்ன சந்தோஷமான ஒரு நாட்கள் நீ பிறந்திருக்கிறாய் என்று சொல்லி என்றுதான் நாங்கள் நினைத்தோமே ஒழிய ஆத்துமா பட்டயம் உருவி போகும் புரியவில்லை. ஆனால் இன்றைக்கு தான் உன் மரணம் என் இருதயத்தை வாளால் குத்தியது போல் இருக்கிறது. அந்த காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அந்த நாட்களில் ஆலயத்திற்கு போன பிறகு வீட்டிற்கு போனோம். சில காலங்கள் அங்கே தங்கி இருந்தோம். பெத்லகேமிலே இருந்தோம். திடீரென ஒரு நாள் 3 பெரிய மனிதர்கள், சாஸ்திரிகள் என்று சொல்லி வந்தார்கள். வந்தவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி நாங்கள் ஏரோதினிடத்திலே கேட்டோம். ஏரோது மந்திரிகளையும் வேத பாரகர்களையும் பிரதான ஆசாரியரையும் அழைத்து இயேசு எங்கே பிறப்பார் என்று கேட்டார். அவர்கள் வேத புத்தகத்தை திருப்பி பார்த்து, தீர்க்கதரிசி இப்படி சொல்லி இருக்கிறார், யூதாவில் உள்ள பெத்லகேமே, நீ இஸ்ரவேலிலே சிறியதல்ல, உன்னை ஆளப்போகிறவர் உன்னிலிடத்தில் தோன்றுவார், பெத்லகேமிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ராஜா எங்களை நோக்கி, போய் பார்த்துவிட்டு வாருங்கள், எனக்கும் சொல்லுங்கள், நானும் வந்து பணிந்து கொள்கிறேன் என்று சொன்னார்.
வந்தவர்கள் நீ ராஜா என்று சொல்லி சிறு குழந்தையாகிய உமக்கு முன்பாக விழுந்தார்கள், பணிந்தார்கள். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். தாழ விழுந்து பணிந்து கொண்டு திரும்பி போனார்கள். அன்று ராத்திரியிலே சொப்பனத்தில் உன் தகப்பன் எச்சரிக்கப்பட்டு எழுந்து பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்று எச்சரித்தார். ராத்திரியோட ராத்திரியாக நாங்கள் பிரயாணப்பட்டு தப்பி பிழைத்து எகிப்துக்கு போய் சேர்ந்தோம். அன்றைக்கு தப்பி பிழைத்தோம். ஆனால் இன்றைக்கு தப்ப முடியாமல் உன்னை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்களே. ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு சிலுவையிலே ஒரு மேல் விலாசத்தை ஒரு பலகையில் எழுதி தொங்கவிட்டார்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று. அன்றைக்கும் சாஸ்திரிகள் சொன்னார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடி வந்தோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அந்த நட்சத்திரம் வழி நடத்தினதுபடியே நாங்கள் வந்து அவரை சந்தித்தோம் என்று சொன்னார்கள். ராஜா பிறந்தால் நட்சத்திரம் வரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். எங்களுக்கு நீதான் அந்த ராஜா என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு அரசாங்கமே யூதருடைய ராஜா என்று உனக்கு பெயர் சூட்டி இருக்கிறது, உனக்கு முடிசூட்டி இருக்கிறது. உன் தலைக்கு மேலாக ஒரு பலகை வைக்கப்பட்டது. அதிலே நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆண்டவருடைய சித்தம் ஆக கடவுது. நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு நான் அடிமை. நான் வேறொன்றும் சொல்ல முடியாது, வேறொன்றும் செய்ய இயலாது. ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கட்டும். ஆண்டவர் பலியாக உன்னை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்கட்டும். உன்னை சுமந்து பெற்று எடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரே என்று சொல்லி கண்ணீர் விட்டாள், கதறி அழுதாள். ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி தலையை மடியிலே வைத்து கதறினாள். யோசித்து பார்ப்போம். 4 பேர் சிலுவையின் அண்டையில் நின்றார்கள். ஒன்று அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இயேசுவை அதற்கு பிறகு அருகில் இருந்த இந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பினுடைய கல்லறை தோட்டம் இருந்தது. புதிதாக செதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் யாரையும் அதிலே அடக்கம் பண்ணப்படவில்லை. அந்த கல்லறையில் இயேசுவை கொண்டு போய் இந்த 4 பேரும் சேர்ந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஒன்று அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, 2 நிக்கோதேமு, 3 இயேசுவின் அன்பான சீஷன் யோவான், 3 இயேசுவின் தாயாகிய மரியாள். யோசித்து பார்ப்போம். இயேசு நமக்காக சிலுவையிலே பாடுகள் பட்டார். இயேசு நமக்காக தம்முடைய கரங்களில் கால்களில் ஆணிகள் கடாவ ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவையில் முள்முடி சூடப்பட்டது. உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். அவரை நாம் நம்புகிறோமா? அவருக்கு நாம் சாட்சிகளாயிருக்கிறோமா? அவருக்கு உகந்ததை பேசுகிறோமா? அவருக்கு பிரியமானதை நாம் செய்யக்கூடியவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நமக்காக உயிரையே கொடுத்தவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை மாத்திரமல்ல, சிலுவையில் தொங்கின இயேசுவை கீழே இறக்க உதவி செய்ய, உம்மை அடக்கம் பண்ணுவதற்கு ஊர்துணையாயிருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பையும் அவனோடு கூட சரீரத்தை சுற்றி வைப்பதற்கு துணியையும்
அதற்கு வேண்டிய வாசன திரவியங்களையும் திரளாய் கொண்டு வந்த நிக்கோதேமையும் நினைத்து பார்க்கிறோம். உம்மை விட்டு நீங்காமல் அருகிலேயே நின்ற உத்தம சீஷன், உண்மையான சீஷன், அன்பான சீஷன் யோவானையும் நினைவு கூறுகிறோம். அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு அருகில் நின்ற உம்மை பெற்ற தாயாகிய மரியாளையும் நினைவு கூறுகிறோம். இந்த 4 பேரும் உம்முடைய மரணத்தின் கடைசி வேளையிலும் உம்மை பிரியாதவர்களாய் மத்தியிலே இருந்தவர்கள், உறுதுணையாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தவர்கள். நாங்கள் உமக்கு என்ன செய்கிறோம்? உமக்கென்று என்னத்தை சாதித்திருக்கிறோம்? ஒன்றும் செய்யாவிட்டாலும் நீர் எங்களை மீட்க வந்த தேவகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டி என்று உம்மை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய பாவங்களை உம்மை நம்பி அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? உம்மிடத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக இருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி எங்களுக்காக ஒரு தாயார் அழுது புலம்பினார்கள். உம்முடைய தாயார் உம்மை மடியில் வைத்து கொண்டு கதறினார்கள், ஐயோ என் குமாரனே, என் செல்ல குமாரனே, நீ பிறந்தபோது எத்தனை சந்தோஷப்பட்டோம், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆலயத்திற்கு உம்மை கொண்டு போனபோது சிமியோன் என்கிற வயதானவர் சொன்னாரே, அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னாரே, அடுத்ததாக உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அப்படியே நடந்ததே. ஆண்டவரே, என்னை வாளால் குத்தினது போல் இருக்கிறதே, வேதனை தாங்க முடியவில்லை என்று கதறினார்களே. இந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காய் நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்களுக்காய் சுமந்தீர், எங்களை மீட்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு எங்களுக்கு தேடி வந்து இந்த பாடுகளை எல்லாம் பட்டீரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். மீதியான நாட்களிலும் உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய்யும். எங்களுடைய பேச்சிலும் நடக்கையிலும் உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். எங்களை பார்க்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அடையாளம் காணக்கூடிய வகையில் எங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு மாற்றத்தை நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அரிமத்தியா ஊரான் ஆகிய யோசேப்பு அந்த அரசாங்கத்திலே கவுன்சிலராக இருந்தபோது யூதருடைய செய்கைக்கும் ஆலோசனைக்கும் உடன்படாதவனாய் இருந்தானே, அதை போல இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவித்தாலும், இந்த உலகத்திலே மற்ற ஜனங்களோடு கூட இருந்தாலும் உம்முடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் போய் விடாதபடிக்கு, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை இழந்து போய் விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.